இப்போ பேக்னா என்ன, பேக் எப்படி நம்ம கட் பண்றது, இதுல தப்பு இல்லாம நம்ம பேக் வந்து எப்படி நம்ம மார்க் பண்றது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோலையும் நம்ம ஒரு சில ஜென்ரலா வர ஒரு டவுட்ஸை வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். அதாவது ரிப்பீட்டடா நீங்க கேட்கறது எல்லாமே ஆர்ம் ஹோல், ஷோல்டர், அந்த லென்த்து, முன்பக்கம் கர்வ் எப்படி கட் பண்றது அப்படிங்கிறது எல்லாம் தான் ரிப்பீட்டடா வந்து நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. இப்போ அதுக்கான சில விளக்கங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நம்ம நார்மலா ஒரு பிளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து ரிப்பீட்டடா வர காரணம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து இந்த நான் போடுற வீடியோஸையே வந்து ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம எப்படி மெஷர் பண்றோம், அது எங்க இருந்து எங்க நம்ம அப்ளை பண்றோம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேக் தட்ல உள்ள விளக்கங்கள் ஃபுல்லா நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். அதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம ஒரு கர்வா கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிடுறேன். அப்போ அதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் போடும்போதும் அதை வச்சு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போதும் என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணனா அந்த பிளவுஸ் வந்து கரெக்டாக வரும். அதாவது நம்ம எந்த ஒரு பேக்கில் ஒரு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது ஃப்ரண்ட் அஃபெக்ட் பண்ணும். அந்த ஃப்ரண்ட்டில் அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். அந்த ஃப்ரண்ட்டை கரெக்ட் பண்ணும்போது அந்த யோக் வந்து நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒன்று டிபெண்ட் பண்ணி ஒன்று தான். ஆனால் பேக் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃப்ரண்ட்லையும் அந்த மற்ற வர இதெல்லாமே அதை டிபெண்ட் பண்ணி நம்ம போடுறதுனால ரொம்ப ஒன்றும் ரிஸ்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அதாவது அளவு பிளவுஸ் வச்சிருக்கும் போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒவ்வொன்றும் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்து கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஸ்பீடாக தைக்கணும், நிறைய பிளவுசஸ் தைக்கணும், நிறைய ஒர்க் இருக்குது, அப்படி இருக்கும் போதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம மெஷர் பண்ணி நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு டைம் ஆகும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு நான் சொல்கிறேன். பிகினர்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து எப்பவுமே ஒவ்வொரு பிளவுஸும் பொறுமையாக நிதானமாக ஒரே மெத்தடு ஃபாலோ பண்ணி அப்படிதான் நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஆகணும். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் 15 ப்ளவுஸ் நம்ம தைக்கணும், ஒவ்வொன்றுக்கும் இவ்வளோ டைம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் நல்லாவே இருக்கும். அப்போ நீங்கள் பண்ணுற ஒர்க்கு, அதாவது ஃபஸ்ட்டு போடுற கிளாத்து, அதை டிபெண்ட் பண்ணி போடுற கட்டிங், இது எல்லாமே அக்யூரேட்டாக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இடுப்பு சுற்றளவு கை சுற்றளவு மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணால் போதும். வேறு ஆர்ம் ஹோலோ செஸ்ட் ரவுண்டோ எதுவுமே நீங்கள் மெஷர் பண்ண தேவையில்லை. இது கை சுற்றளவு என்னன்னு பார்த்துட்டு கையில் மார்க் போட்டுக்கோங்க. இடுப்பு சுற்றளவு என்னன்னு பார்த்துட்டு டேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி அந்த 3 தையல் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்பீடாக தைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, நிறைய ப்ளவுசஸ் தைக்கணும் அப்படிங்கும்போது சின்ன சின்ன ஃபால்ட் எதுவுமே வராமல் ஒரே மாதிரி எல்லாருக்குமே தைக்கணும். இப்போ நம்ம ஒரு கடையில் ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றும் இந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அதாவது நம்ம ஒரு 20 ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு தைக்கிறோம்னா ஒரு 2 ப்ளவுஸில் லூஸ் டைட் வரலாம், ஒரு கப் ஷேப்போ மற்றதோ ஏதோ மிஸ்டேக் வரலாம். ஒரு 100 ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா அதில் ஒரு 2-3 ப்ளவுஸில் வந்து கப் ஷேப் சரியாக உட்காரல, பேக் கரெக்டாக வரல, எனக்கு டாட் கரெக்டாக வரல, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரலாம். இது வந்து யூஸ்வலாக வர்றது தான். ஆனால் நம்ம தைக்கிற எல்லா ப்ளவுஸ்லேயுமே வந்து நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 80% வந்து எல்லாமே ஓகேவாக தான் இருக்கும். ஒரு 20% வந்து ஒரு சிலருக்கு வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் வரதான் செய்யும். அது வந்து எல்லாருடைய பாடியும் ஒரே ஷேப்பில் இருக்காது அப்படிங்கிறது தான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஷாப் வச்சு ரன் பண்ணாலும் இன்னைக்கு நம்மக்கிட்டே ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் வரதான் செய்யும். அது வந்து அவங்க பாடி, புதுசாக வர கஸ்டமர், அவங்களுடைய இது வந்து நமக்கு பழகிற வரைக்கும் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள அந்த அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் என்ன, நம்ம எப்படி தையல் போடணும், எப்படி அவங்களுக்கு அளவு எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு இதில் போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா ரெகுலராக நமக்கு புது கஸ்டமர் வரவும் நம்ம அது அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு கட்டிங் போடவும் தைக்கவும் அப்படிங்கும் போது எல்லாமே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ரெகுலராக டெய்லரிங் ஷாப்பில் வரதான் செய்யும். அது வந்து நம்ம ரொம்ப அஃபெக்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம அதை கரெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி என்ன, நம்ம லூஸ் டைட் வந்து ரெகுலர் தான். அது நம்ம ஒரு தையல் எக்ஸ்ட்ராவாக போடலாம் அல்லது பிரித்து கொடுத்துக்கலாம். அது வந்து அதுவுமே வராட்டி நல்லது. சப்போஸ் வந்தால் அதை நம்ம பண்ணிக்கலாம். மற்றபடி கப் ஷேப்பே பத்தலை, கப் ஷேப்பே ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே அதை சரி பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள். ஒருத்தரை நிற்க வச்சு நம்ம அளவு எடுக்கிறோம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு அவங்களுடைய கப் ஷேப் எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்ம கிளாத் விடணும். நம்ம மென்ஷன் பண்ணும்போதே கப் ஷேப் அப்படின்னு போட்டு ப்ளஸ் அப்படின்னு போட்டுடணும். நார்மல் சைஸுக்கு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை, எப்பவும் போல் நம்ம வச்சா போதும். ஆனால் கப் ஷேப் பெருசாக இருக்கவங்களுக்கு தின் யோக்கு, கப் ஷேப் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு மார்க்கிங் வந்து நம்ம வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி 4 டாட் வேணும்னா 4 டாட் வேணும், ஹூக் ரைட் சைடு வைக்கணும்னா ரைட் சைடு வைக்கணும், எக்ஸ்ட்ரா ஷோல்டர் பட்டன் வைக்கணும்னா வைக்கணும், எக்ஸ்ட்ரா ஐ கட்டணும் அப்படின்னா அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அப்பப்போ வந்து அது மறந்துடக்கூடிய விஷயங்கள் தான். அதாவது பர்டிகுலராக அவங்க கேட்கும்போது அதை நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும்.
அப்போதான் வந்து அதை வந்து நமக்கு கரெக்டாக ஈஸியாக அதை அவங்க கேட்குறத ஒரு மிஸ்டேக் இல்லாமல் மறுபடியும் அவங்க பிளவுஸை வந்து ஷாப்புக்கு எடுத்துகிட்டு வராத அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பேக்னா என்ன, பேக் எப்படி நம்ம கட் பண்ணுறது, இதில் தப்பு இல்லாமல் நம்ம பேக் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம வந்து நீல வாக்கில் இருக்க கிளாத்தை வந்து ரெண்டாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணுவோம். ரெண்டாக ஃபோல்டு பண்ணும்போது இது வந்து நம்ம இருக்கிற சைடு, அதனால் இது ஃபோல்டிங். இது வந்து நமக்கு ஆப்போசிட் சைடு. கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும், மேலேயும் ஓப்பனாக இருக்கும். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டர் கிளாத்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இருக்க இந்த பிசுரை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்குவோம். இங்கே இருக்க இது பிசுராக இருக்குது அப்படின்னா இதை முதல்ல நம்ம கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே இருந்து ஒரு உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 14 இன்ச்சு உயரம் வேணும். அப்போ நம்ம இதில் எங்கே மார்க் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு நம்ம விட்டுறணும். இது 1/2 இன்ச்சில் அல்லது 1 இன்ச்சு எப்படி உங்களுக்கு வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. நார்மல் ப்ளவுஸ்னா 1.5 இன்ச்சு ஃபோல்டிங்க்கு இது வந்து ஃபஸ்ட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் இங்கே இருந்து மேலே 14 + 1/2, அப்போ தான் இந்த ஷோல்டருக்கு நம்ம மெஷர் பண்ண முடியும். இப்போ இது ஃபுல்லாகவே கிளாத்து இருக்கும். நான் பேக் போர்ஷன் மட்டும் போடுறனால கொஞ்சம் பெருசாக போடணும்னு இப்படி மார்க் பண்ணுறேன். ஏன்னா நான் இது வந்து 1 மீட்டர்னு சொல்லும்போது கிளாத் வந்து எக்ஸஸாகவே தான் இருக்கும். இப்போ இதை மார்க் பண்ணுறேன். இப்போ நான் ஷோல்டர் அளவு, செஸ்ட் ரவுண்டு நான் வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து நீங்கள் 8ஆக பிரித்து +1 இன்ச்சு சேர்த்துக்கிறீங்க. இப்போ 35 வருது அப்படின்னா ஒரு 5.5 இன்ச்சு வந்து நமக்கு ஷோல்டர் அளவு வரும். ஒரு 5.5 இன்ச்சு நம்ம ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிக்கிறோம். இங்கேருந்து இங்கே ஒரு 6 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கேருந்து செஸ்ட் ரவுண்டு வந்து 35ன்னா ஒரு 9.25 வந்து 4 இன்ச்சு சேர்த்து 9.25 வந்து இங்கே மார்க் பண்ணுறோம். பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இடுப்பு சுற்றளவு 7.25 அப்படின்னா 7.25, அதுக்கப்புறம் 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு. இந்த 7.25 அப்படிங்கிறது வந்து நமக்கு இடுப்பு சுற்றளவுல 4ல் 1 பங்கு. இந்த 1 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்காக. இந்த 1.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு இங்கே தையல் போடுறதுக்காக. அப்போ இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு இடுப்பு சுற்றளவு, இது வந்து நமக்கு மார்பு சுற்றளவு. இது வந்து மார்பு சுற்றளவு, இது வந்து இடுப்பு சுற்றளவு. இது வந்து ஆம்ஹோல் ரவுண்டு. இது வந்து ஆம்ஹோல் ரவுண்டு இந்த இடத்துல. இது வந்து ஷோல்டர், இது வந்து உயரம், டோட்டல் உயரம். இப்போ இதில் வந்து நான் நெக்கு நல்லா ப்ராடாக வச்சு நான் ஒரு ரவுண்ட் நெக் மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 3 இன்ச்சு நான் நெக் வைக்கிறேன். உயரம் ஒரு 9.5 இன்ச்சு கழுத்தினுடைய அளவு வந்துச்சுன்னா 1/2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ இந்த 10 இன்ச்சுக்கு நான் ஒரு பாக்ஸ் போடுறேன். அப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளேயே நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ரவுண்டு யூ க்ளோஸா வரும். அதுவே இன்னொரு 1/2 இன்ச்சு அவுட்டர்ல லைன் போட்டு இதுல நான் வந்து ரவுண்ட் போட்டேன் அப்படின்னா இது வந்து நல்லா இந்த மாதிரி ப்ராட் நெக்கா வரும். ஆனா இங்க எதுவுமே நான் பண்ணல. இங்க வர இடத்துல மட்டும்தான் இந்த ஷேப் வந்து, இங்க சடனாலாம் வளைச்சிங்கன்னா இந்த இடத்துல பெண்டு வந்துடும். அதனால இங்க இருந்தே நல்லா ஸ்கேல் வச்சு கிராஸ் போட்டு இந்த ரவுண்டு வந்து நீங்க மார்க் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஓகே, இங்க இருந்து இங்க நீங்க மெஷர் பண்ணுங்க. இந்த 9.25 அப்படிங்கிறது இங்க இருந்து இங்க மார்க் பண்ணும்போது கொஞ்சம் இப்படி உள்ள தள்ளி தான் வரும். ஏன்னா இங்க இருந்து இங்க வைக்கும்போது உங்களுக்கு 9.25 ஓகே. இன்னும் கொஞ்சம் கீழே வைக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி வரும். நல்லா டீப்பா வைக்கும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல வரும். அப்போ நீங்க இங்க இருந்து இந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு இதுல நல்லா டீப்பா ஆம்ஹோல் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் நீங்க 1.5 இன்ச்சு வச்சா போதும். அப்ப இந்த லைன் என்ன ஆகும்னா இப்படி வரும். அப்போ இங்க இருக்கிற இந்த கிளாத் வந்து உங்களுக்கு அந்த லூஸ் வராம நம்ம பண்ணிக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகும்னா இங்க இருந்து இங்க 9.25 வருது. அதாவது அந்த 1/2 இன்ச்சு நான் உள்ள தள்ளி நாச் போட சொல்லுவேன் அந்த இதுக்கு. அப்ப இங்க இருந்து இது பார்க்கும்போது உங்களுக்கு ஆம்ஹோல் அளவு 16 இன்ச்சு அப்படின்னா இங்க 8 இன்ச்சு வரணும். ஒரு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, 7.25 அதை விட ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி வந்தாலும் பரவாயில்ல. அப்ப இங்க வரும். அப்ப இந்த அளவு வந்து நமக்கு இங்க எக்ஸ்ட்ரா வர இந்த சுருக்கம் இந்த லூஸ் எல்லாம் போயிடும். இந்த இடத்துல ஸ்டிச் போடும் போதும் இந்த கரெக்டா இப்படி நல்லா ஸ்ட்ரைட்டா இப்படி உள்ள தள்ளி தான் போடணுமே ஒழிய இப்படி வளைஞ்ச மாதிரி நீங்க போடக்கூடாது. அப்படி போட்டாலும் சைட்ல லூஸ் வரும். இப்ப இதனுடைய இது பாத்தீங்கன்னா நல்லா டீப்பா இப்படி நம்ம கட் பண்ணியாச்சு. இப்ப பேக் பாத்தீங்கன்னாலும் பேக் நெக்கு நல்லா டீப்பா கட் பண்ணியாச்சு.
இந்த இடத்துல டாட் பிடிக்கும் போது கரெக்டா அந்த 1/2 இன்ச்சுக்கு மட்டும் டாட் பிடிக்கிற மாதிரி தான் நீங்க பிடிக்கணும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது இந்த ஷேப் பாத்தீங்கன்னா இது நல்லா வைட் ரவுண்டா வரும். இது தின் ஷோல்டரா வரும். ஏன்னா 3 இன்ச் வச்சிருக்கோம், இங்க 5.5 தான் வருது. அப்ப இங்க எக்ஸ்ட்ராவா இருக்கிறது 2.5 இன்ச்சு தான். இப்ப இங்க ஒரு 1/4 இன்ச்சும் இங்க ஒரு 1/2 இன்ச்சும் போகும்போது ஒரு 1.25 இன்ச்சு தான் உங்களுக்கு ஷோல்டர்னுடைய அளவு கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் போட்டுருவோம். இப்போ நீங்க ஸ்லீவ் கட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க இருந்து இங்க வர அளவு வந்து உங்களுக்கு மேக்சிமம் அண்டர் ஆர்முக்கு அது வந்துடணும். அதாவது நம்ம அடிக்கை அளவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை கட் பண்ணும்போது இப்போ ஸ்லீவ் வந்து நான் மார்க் பண்றேன். இப்போ இங்க இருந்து இங்க ஒரு 11 இன்ச்சு நான் வைக்கிறேன். இங்க ஒரு 10.5 இன்ச்சு வருது, 1/2 இன்ச் 5.25 வந்து கை சுற்ற அளவு, 1.5 இன்ச்சு வந்து எக்ஸஸா வைக்கிறோம். இப்போ இங்க இருந்து இங்க நான் அடிக்கை அளவு நான் மார்க் பண்றேன். இந்த அடிக்கை அளவுக்கு இது வந்து மொத்த நீளம். இது அதாவது இதுல இருந்து இது வரைக்கும் மொத்த நீளம். இது மடிக்கிறதுக்கு, இது ஸ்டிச்சிங்க்கு, இங்க நடுவுல வர்றதுதான் அடிக்கை அளவு. அப்ப இங்க இருந்து இங்க வர அளவு மேக்சிமம் இங்க இருக்கணும். சப்போஸ் அதை விட கம்மியா இருந்துருச்சு அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் வரும். ஃபிட்டிங்கா ஷோல்டர்ல உட்காராது. அப்ப என்ன ஆகுனா, இங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4.5 இன்ச்சு வருது அப்படின்னாலும் இங்க இருந்து இங்க 4.5 இன்ச்சு வச்சுதான் ஆகணும். அப்பதான் வந்து அவங்க கை அசைக்கும் போது கழுத்தை வந்து இழுத்துட்டு வராம கரெக்டா இருக்கும். இப்ப நான் என்னுடைய வீடியோஸ் ஆரம்பத்துல இருந்து பார்க்கும் போதே நான் மேக்சிமம் அது 3.5 இன்ச்சு தான் நான் வைப்பேன். அதாவது 3.5 இன்ச்சுக்கு குறைச்சிட்டோம் அப்படின்னாவே நிறைய பேருக்கு அந்த ஷோல்டர் ஃபால் ப்ராப்ளம் வரும். ஏன்னா மேக்சிமம் உடம்புனுடைய அளவு இந்த ஆம்கோல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க ஒரு 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு இந்த அளவு. நான் உடம்புக்கு தகுந்த மாதிரி 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 3.5 4 4.5 வரைக்கும் கூட வரும் அப்படின்னு நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன். என்னுடைய ஸ்லீவ் மார்க்கிங் கட்டிங்ல எல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து இது மேக்சிமம் நான் 3.5 இன்ச்சு வைப்பேன். அப்படி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடம் அதிகமா கிடைக்கும். இந்த இடமும் சீட்டிங் ஆகும்போது கை அசைக்கும் போது இந்த துணி இங்க இருக்க துணியை இழுக்கக்கூடாது. இதுக்கான ஸ்பேஸ் இங்க இருந்தா மட்டும்தான் அந்த ஷோல்டர் ஃபால் மேக்சிமம் வராது. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படிங்கிறது சொல்றேன் ஷோல்டர் ஃபால் வர்றதுக்கு. அதே மாதிரி நீங்க நெக்ல மேல ஒரு கிராஸ் போட்டுக்கோங்க, ஃப்ரண்ட் நெக்ல ஒரு கிராஸ் போட்டுக்கோங்க. இதை வந்து உள்ள ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகணும். இங்க 8 இன்ச்சு வச்சிருக்கீங்கன்னா இங்கேயும் 8 இன்ச்சு தான் வரணும். அப்ப இங்க கட் பண்ணும்போது இங்க கொஞ்சம் டீப் உள்ள இது பண்ணிக்கலாம். இங்க வந்து இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டா வரணும். இங்க வந்து நமக்கு இப்படி உள்ள வரும். இதையும் நீங்க மேட்ச் பண்ணும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா, அதாவது டீப்பா ஒரு ரவுண்ட் நெக் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. அதாவது நார்மலா போடுற நெக்குக்கு இதெல்லாம் இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் தேவையில்லை. நார்மலா நம்ம போட்டுட்டு ஆம்ஹோல் எவ்வளவு வருதோ அதை போட்டு அப்படியே நம்ம கட் பண்ணிக்குவோம். ஆனா ஒரு டீப் நெக் வருது அப்படின்னா, இப்போ இந்த பிளவுஸினுடைய பேக் பாத்தீங்கன்னா நல்லா டீப்பா இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும்போது நீங்க நார்மலா வைக்கிற மெஷர்மெண்ட்டை விட கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேக்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணணும், ஒரு டீப் வைட் நெக், தின் ஷோல்டர், அந்த மாதிரி நம்ம போடும்போது இதில் நாட் வேணும்னா நீங்க வச்சுக்கலாம். அதாவது கரெக்டான ஷோல்டர் ஃபிட்டிங் வந்துருச்சுன்னா உங்களுக்கு நாட் தேவைப்படாது, ஷோல்டர் பட்டன் தேவைப்படாது. ஏன்னா இந்த ஷோல்டர் ஃபாலை கரெக்ட் பண்றதுக்காக மட்டும்தான் நம்ம ஷோல்டர் பட்டன் வைக்கிறது, நாட் போடுறது, இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒர்க் எல்லாம் நம்ம பண்றோம். நாட் சம்டைம்ஸ் ஒரு ஃபேன்சிக்காக ஒரு அழகுக்காக கூட வைக்கலாம், அது வேற விஷயம். இப்போ இந்த ஷோல்டர் பட்டன் வந்து நம்ம வைக்க கூடாது, அதுவே பிளவுஸ்ல ஃபிட் ஷோல்டர்ல கரெக்டா ஃபிட் ஆகணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள் நம்ம பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லீவுக்கும் ஒரு பேக் இதுக்கும் என்ன கரெக்ஷன் பண்ணனா அது கரெக்டா வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியா இதனுடைய ஃப்ரண்ட் வந்து நம்ம என்னென்ன சேஞ்சஸ் போட்டு கட் பண்ணா இந்த முன்னாடி கர்வ் எப்படி கட் பண்றது, லூஸ் எப்படி வராம இருக்கும், அந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரண்ட்ல வர நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்ப நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்லயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸுக்கான ஸ்டிச்சிங் அல்லது கட்டிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்கும். நீங்க வந்துட்டு இப்ப போர்டில் நம்ம பார்த்துட்டோம், அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், அதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அந்த லிங்க் நீங்க ஓபன் பண்ணி நீங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோல எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். நீங்க அதை பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.